கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025வது வருடத்திலே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலே இந்த அதிகாலை வேளையிலே இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள், இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வாக்கியத்தை வாசிப்போம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும், ஒரு பெரும் பாதையாய் இருக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த 10வது மாதம் இந்த 1ஆம் தேதியிலே பெரும் பாதை உண்டாயிருக்கும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அந்த கிறிஸ்துவினுடைய வளர்ப்பை குறித்தும் எதிர்காலத்தில் அவர் செய்ய போகிற 1000 வருட அரசாட்சிகளை குறித்தும் இப்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே அவரை குறித்த சில காரியங்கள் தீர்க்க தரிசனமாக ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை எழுதுகிற பொழுது ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு பெரும் பாதை உண்டாயிருந்தது போல அசிரியாவிலே ஸ்தோத்திரம் மீட்கப்பட்ட ஜனத்திற்கென்று மீதியானவர்களுக்கென்று ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ அருமையான இந்த காலை பொழுதில் பாருங்கள், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஏசாயா 19ஆம் அதிகாரம் 23வது வசனம், அதே போல ஸ்தோத்திரம் இந்த ஏசாயா 19ஆம் அதிகாரம் 23ல் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தப்பி செல்லும்படி அல்லது சூழ்நிலைகளை கடந்து போகும்படி பெரும் பாதைகளை உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். அருமையான இந்த காலை பொழுதில் என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, என்னுடைய ஊழியத்தினுடைய சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லி சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருப்பதனால சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எல்லாமே முட்டுக்கட்டையாக இருக்கிறது, அல்லது அந்த காரியங்கள் தடைபட்டு போகிறது. எவ்வளவோ காரியங்களை பிரயாசப்படுகிறேன், குடும்பத்திற்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, ஊழியத்திற்காக, எதிர்காலத்திற்காக, ஸ்தோத்திர வேலை காரியங்களுக்காக எவ்வளவோ முயற்சிகளை எடுக்கிறேன். அந்த எல்லா வாசல்களும் அடைபட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. குடும்பத்திற்காக எடுக்கப்பட்ட எல்லா ஸ்தோத்திர முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. எனக்காக எடுக்கப்பட்ட முடிவுகளும் தோல்வியிலே முடிந்தன. கடனைகளை அடைக்கும்படி நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியிலே முடிந்து எல்லா வாசல்களும் அடைபட்டு போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வரப்போகிறேன், இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன், இந்த நெருக்கடியிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நீ தப்பி செல்லும்படி, இந்த கடனிலிருந்து, இந்த நெருக்கடியிலிருந்து, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, இந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து நீ தப்பி செல்லும்படி அல்லது இதிலிருந்து வெளியே வரும்படி, இந்த சூழ்நிலையை கடந்து செல்லும்படி உனக்காக ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். உனக்காக ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். அடைபட்ட வாசல்கள் திறக்கப்பட்டு ஸ்தோத்திரம் எதிர்மறையான சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்பட்டு, எப்பக்கத்திலும் வந்த நெருக்கடிகள் மாற்றி அமைக்கப்பட்டு உனக்கு தப்பி செல்லும்படி அல்லது சூழ்நிலைகளை கடந்து செல்லும்படி உனக்காக இந்த மாதத்தில் ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரும் பாதை உண்டானது போல, ஆனால் கவனித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற பொழுது அப்படி எந்த பெரும் பாதையும் அவர்களுக்கு உண்டாயிருக்கவில்லை. ஸ்தோத்திரம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலிருந்தே அவங்க செங்கடலை சந்தித்தார்கள். ஒரு பெரும் தடையை நம்ம பார்க்கிறோம். அதே போல யோர்தான் ஒரு மிகப்பெரிய தடையாக நின்றதை நாம் பார்க்கிறோம். எரிகோ பட்டணம் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக நின்றதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு எதுவுமே அனுகூலமாக இல்லை.
சூழ்நிலைகள் அனுகூலமாக இல்லை. இயற்கை காலங்கள் அவர்களுக்கு அனுகூலமாக இல்லை. மனிதர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு அனுகூலங்களாக இல்லை. போகின்ற வழிகளிலே ராஜாக்கள் அவர்களுக்கு அனுகூலமாக இல்லை. தேசங்கள் அவர்களுக்கு அனுகூலமாக இல்லை. ஆனால் அவர்களை அழைத்தவரும் அவர்களை அபிஷேகித்தவர்களும் அவர்களை முன்குறித்தோரமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக தப்பிச் செல்லும்படி, தங்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போகும்படி, தங்கள் தரிசன பூமியை அடையும்படி ஒரு பெரும் பாதையை கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதுல அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரும் பாதைகள் உண்டாகிறது அப்படி நம்ம படிக்க போகிறோம். யாத்திரைகாமம் 14ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் சொல்லுகிறது. யாத்திரைகம் 14ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு போகிற பொழுது அவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சமுத்திரத்தை பார்க்கிறார்கள். சமுத்திரம் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஒரு தடையாக நிற்கிறது. அப்ப அந்த கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜலம் பிரிக்கப்பட வேண்டும், அல்லது ஏதாவது மாற்று பாதையை ஏற்படுத்த வேண்டும். அப்ப ஜனங்கள் வந்து மோசேயினிடத்தில் முறுமுறுக்கிறார்கள். இங்க சமுத்திரம் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் போய்கொண்டிருக்கிறது, எப்படி நம்மால் கானான் தேசத்திற்கு போக முடியும்? சாகவா எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேயினிடத்தில் முறுமுறுக்கிறாங்க. மோசே தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் சொல்லிதான் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தேன், இப்பொழுது பாதை அடைக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு சமுத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, இந்த ஜனங்களை எப்படி நான் அக்கறைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசே உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு என்று சொன்னார். அப்ப விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மோசே அந்த கோலை நீட்டின பொழுது ஆண்டவர் கீழ்காற்றை வீச பண்ணினார். அந்த கீழ்காற்றை வீச பண்ணின பொழுது அன்றைக்கு ராத்திரியே அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அந்த தண்ணீரை ஒரு மதில் போல நிற்க செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப அந்த தண்ணீர் மதிலாக நின்ற பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்திலே படிக்கும் பொழுது யாத்திரைகாமம் 14ஆம் அதிகாரம் 22 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி தான் ஒரு பெரிய சமுத்திரத்தை பார்த்தாங்க, ஒரு பெரிய தடையை பார்த்தாங்க, ஒரு பெரிய நெருக்கடியை பார்த்தாங்க. பின்புறத்திலே பார்வோனும் சேனைகளும் துரத்தி வருகிறார்கள், முற்புற சமுத்திரம் நெருக்கி கொண்டிருக்கிறது. அப்ப மரிப்பதை தவிர வேற வழி இல்லை, சாவதை தவிர வேற வழி இல்லை என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமாக அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து, அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜனங்களை வெளியே அழைத்து கொண்டு போனார். ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள், ஒரு பெரும் பாதையிலே நடந்து போனார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரும் பாதையை உண்டாக்கினது போல அசிரியாவில் உள்ள ஜனங்களுக்கும் ஒரு பெரும் பாதையை உண்டாக்க என்று சொன்னார். அப்ப அருமையான காலை பொழுதிலே இஸ்ரவேல் மக்களை பின்புறத்திலே பார்வோனுடைய சேனைகளும் முன்புறத்திலே செங்கடலும் நெருக்கி வந்த பொழுது சாவதை தவிர வழி இல்லை, மரித்து போவதை தவிர வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பை கொண்டிருந்த பொழுது ஒரு பெரும் பாதையை, ஒரு வெட்டாந்தரை பாதையை ஆண்டவர் உண்டாக்கினது போல இந்த பகல் வேளை முதற்கொண்டு கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் கடன் பிரச்சனைகளின் நிமித்தமா, வியாதிகளின் நிமித்தமா, பலகீனங்களின் நிமித்தமா, மனிதர்களின் நிமித்தமா, சத்துருக்களின் நிமித்தமா இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், மரித்து விடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்க என்று சொல்லி யாராகிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து செல்லுங்க, விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரும் பாதையை, ஒரு வெட்டாந்தரை பாதை உண்டாக்கின தேவன் இந்த 10வது மாதத்திலிருந்து உங்களுக்கும் ஒரு பெரும் பாதையை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஒரு வெட்டாந்தரையை கர்த்தர் உருவாக்க போகிறார். எதிர்மறையான சூழ்நிலைகளை தேவன் மாற்றி அமைக்க போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு பாதையை குறித்து நாம் படிக்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோசுவா 3ஆம் அதிகாரத்திற்கு அங்கு வருகிற பொழுது அங்கு ஒரு காரியத்தை நாம் படிக்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 16 ஸ்தோத்திரம், 16, 17 ஆகிய வசனங்களை நாம் படிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 16, 17 மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சர்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல்
என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதுல இஸ்ரவேல் ஜனங்கள் சில சூழ்நிலைகளை கடந்து இப்பொழுது யோர்தானுக்கு முன்பதாக வருகிறார்கள். அந்த யோர்தானுடைய நதிக்கு அருகாமையில் வருகிற பொழுது தண்ணீர் அது ஸ்தோத்திரம் கரைபுரண்டு ஓடுகிற ஒரு காலமாய் இருந்தது. அறுவடையின் காலமாய் இருந்தது. அந்த தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிற ஒரு காலமாய் இருந்தது. அப்போ ஸ்தோத்திரம் சமுத்திரத்தை பார்க்கிலும் இந்த தண்ணீர் மிக வேகமாய் புறப்படுகிற ஒரு சூழ்நிலையாய் இருந்தது. அப்போ யோசுவாவின் தலைமையிலே அந்த இடத்துல தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிறது. யோர்தான் என்று சொன்னால் மரணம். ஒரு துளி மிஸ் ஆனா கூட மரணம் விளைவிக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. நாங்கள் எப்படி அந்த பக்கம் போவோம், எப்படி கடந்து செல்வோம் என்று அவங்க ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியர்களை முன்பதாக அனுப்ப சொன்னார். ஆசாரியருடைய கால்கள் அந்த தண்ணீரில் பட்ட உடனே அவர்களுக்கு ஒரு பாதை உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படிந்து ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றி சுமந்து கொண்டு போய் அந்த தண்ணீரிலே கால் வைத்த பொழுது அங்கு வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யோசுவா 3:14 ஸ்தோத்திரம் ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடி அப்போது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல நம்ம படிக்கும்போது செங்கடலுக்கு முன்பதாக தடையை படிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையிலே கடந்து போனார்கள் என்று படிக்கிறோம். ஆனால் யோர்தான் நதிக்கரையிலே ஸ்தோத்திரம் யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிற பொழுது அங்கே ஆசாரினுடைய கால் பட்ட உடனே அங்கே தண்ணீர் பிரிந்து ஓடுகிறது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் கடந்து கானானுக்கு நேராக பயணிக்கிறார்கள். அத்தனை ஜனங்களும் உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல யோர்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கொஞ்சம் மிஸ்ஸான மரணம் தான், சாவதை தவிர வேறு வழிகள் என்கிற சூழ்நிலை தான். ஆனாலும் அந்த யோர்தானுக்கு முன்பதாக அழைத்த தேவன், முன்குறித்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் மரணத்திற்கு ஜனங்களை ஒப்புக்கொடாமல் அந்த யோர்தானிலே உலர்ந்த தரை வழியாக தேவன் அவர்களை கடக்க பண்ணினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப மோசையினுடைய தலைமையிலே செங்கடலை கடக்கும் பொழுது விசுவாசத்தோடு அவங்க செயல்பட்ட பொழுது ஸ்தோத்திரம் வெட்டாந்தரையிலே கடந்து போனார்கள். அப்போ தொடர்ந்து எங்கள் விசுவாசத்தில் முன்னேறி செல்லுங்கள். யோசுவாவின் காலத்தில் யோர்தானுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து அந்த ஆசாரியனுடைய கால்கள் தண்ணீரில் பட்ட உடனேயே அற்புதம் நடந்ததை படிக்கிறோம். அதிசயங்களை நடந்ததை படிக்கிறோம். ஸ்தோத்திர வெட்டாந்தரையிலே உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனதை படிக்கிறோம். பருமையான இந்த காலை பொழுதுல ஸ்தோத்திரம் உங்கள் சூழ்நிலைகளுக்கும் தப்பும்படி, பலகீனங்களுக்கு தப்பும்படி, நெருக்கடிகளுக்கு தப்பும்படி ஸ்தோத்திரம் எப்பக்கம் திரும்பினாலும் எந்த திசையிலே திரும்பினாலும் எல்லா வாசல்களும் அடைபட்ட நிலைமையில் இருக்கிறதோ தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க, வாக்கு தத்தங்களுக்கு கீழ்ப்படிங்க. தெய்வம் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றாமல் அவர் பின்வாங்க மாட்டார். உங்களுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது. அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் முன்னேறி செல்லுகிற பொழுது இந்த மாதம் தப்பிச் செல்வதற்கு ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மூன்றாவதாக எரிகோ பட்டணத்திற்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். எரிகோவின் கோட்டை அடைக்கப்பட்டிருக்கிறது, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, ஒருவனும் எரிகோவுக்குள் போக முடியாது, எரிகோவுக்குள் இருக்கிறவன் ஒருவனும் வெளியே வர முடியாது, அடைபட்டிருந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப யோசுவாவின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 7 நாள் 7 முறை சுற்றி வாங்க, 7வது நாள் 7 முறை நீங்கள் சுற்றி வாருங்க என்று சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படிந்து ஆராதனை செய்த பொழுது 7வது நாள் அந்த எரிகோ பட்டணத்தை 7 முறை அவர்கள் சுற்றி வாழ்ந்து எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்கையில் அங்கு நடந்த காரியம் 6வது அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, அப்படி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்ப நேராக போய்
நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். அவங்க சுற்றி போகவில்லை, வளைந்து போகவில்லை. அந்த 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து எக்காலங்களை ஊதி 6 பரி கையிலே ஆராதனை செய்கிற பொழுது, தேவனை துதிக்கிற பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அலங்கம் இடிந்து விழுந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஜனங்கள் நேராக ஏறி போனார்கள். நேரான ஒரு பாதையிலே, சமமான ஒரு பாதையிலே அவர்கள் முன்னோக்கி போனார்கள். அப்போ புறப்பட்டு போய் அந்த தேசத்தை அவங்க சுதந்தரித்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்படுகிற பொழுது அவர்களுக்கு சூழ்நிலை சரியாக இல்லை. எல்லாமே அனுகூலமாக அவர்களுக்கு இருந்ததில்லை. எல்லாமே தடையாகத்தான் தெரிந்தது. எல்லா வாசல்களும் அடைபட்ட நிலைமையத்தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு ஒரு புதிய புதிய பாதைகளை கர்த்தர் உண்டாக்கினார். உலர்ந்த தரை, ஸ்தோத்திர, வெட்டாந்தரை, ஒரு சமமான ஒரு நேரான ஒரு தரையை, சமமான பாதையை கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே விசுவாசத்தினாலே ஒரு வெட்டாந்தரை, ஸ்தோத்திரம், கீழ்ப்படிதலினாலே ஒரு உலர்ந்த தரை, ஆராதனைகள் மூலமா, துதிகள் மூலமா ஒரு சமமான பாதை, ஒரு நேரான பாதையை கொடுத்து கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான காலை பொழுதிலே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டிராமல் தேவனை ஆராதனை செய்யுங்கள், தேவனை துதியுங்கள். நிச்சயமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரும்படி, தப்பிச் செல்லும்படி, நெருக்கடியிலிருந்து வெளியே வரும்படி உங்களுக்கு ஒரு பெரும் பாதை நிச்சயமாக உண்டாயிருக்கும். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அன்றைக்கு அப்பா ஸ்தோத்திர, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்படுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு வெட்டாந்தரையும் ஒரு உலர்ந்த தரையும் நேராக பட்டணத்தில் ஏறி பிடித்தார்கள். நேரான ஒரு பாதை, ஒரு சமமான பாதையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது போல இந்த 10வது மாதத்திலே அப்பா ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், கடனின் நிமித்தமா, வியாதிகளின் நிமித்தமா, பலகீனங்களின் நிமித்தமா, வேலை இல்லாதது நிமித்தமா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வீட்டை கட்டுகிற காரியங்களின் நிமித்தமா, நெருக்கடிகளின் நிமித்தமா இந்த பிள்ளைகள் வந்து ஆண்டவரே மரிப்பதை தவிர ஒரு வழி இல்லை. ஸ்தோத்திரம். சாவதை தவிர வழி இல்லை. எல்லா பக்கம் வாசல் அடைபட்டு இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன், என்ன சாதிக்க போகிறேன்னு சொல்லி யாராகிலும் கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால் கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, அபிஷேகத்தின் கரம் அவர்களை தொடுவதாக, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதிலைகளையும் கொடுக்கிற தேவனே, இந்த பிள்ளைகளுக்காக இந்த மாதத்தில் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கடன்கள் அடைக்கப்படுவதற்கு ஒரு வாசலை திறந்து கொடுப்பீராக. வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்வீராக. திருமண தடைகளை மாற்றி போடுவீராக. வியாபாரங்கள், தொழில்கள், வருமானங்கள் சகலவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். பல முயற்சிகள் எடுத்து பல தோல்விகளை சந்தித்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு பெரிய விசாலமான ஒரு பாதை, ஒரு பெரும் பாதை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க ஜெபிக்கிறப்பா. எல்லா நெருக்கடிகளுக்கும் இந்த பிள்ளைகளை விலக்கி காத்தருளும். இந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமாய் நிறைவேறும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். ஆறுதல் படுத்தும், சமாதானப்படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.